குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பசங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 ஜூலை 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பசங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, முக்கியமானது இந்த டைம் கொண்டாடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழக வளர்ச்சித்துறையும் செய்தித்துறையும் இணைந்து தமிழ்நாடு நாள் விழா வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு 3வது ஆண்டாக வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இதில் வந்து காஞ்சிபுரத்தில் கொண்டாடி இருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, தமிழ்நாடு நாள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக தான் கொண்டாடப்பட்டு வருது. தமிழ்நாடு நாள் விழா கடந்த 2 ஆண்டுகளாக சென்னையில் தான் கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா, நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த மண்ணில் கொண்டாடணும் அப்படின்றனால காஞ்சிபுரத்தில் கொண்டாடுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் என்றும் இருந்த தமிழக மாநிலத்தின் பேர் வந்து தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என சட்டப்பேரவையில் அண்ணா தான் பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 18/7/1967 அந்த தினத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, அந்த வகையில் இது 3வது முறையாக கொண்டாடுறாங்க தமிழ்நாடு நாள். அடுத்து பன்னாட்டு அளவிலான சைக்கிள் போட்டியில் பிரதீப் சங்கர், ஓகேங்களா, வில்வித்தை போட்டியில் கண்மணி ஆகியோர் பங்கேற்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து வழங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளான மகாராஜா வந்து அமெரிக்காவில் வந்து உயர்தர பயிற்சி வந்து பெற இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான சைக்கிள்கள், வில்வித்தை உபகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1.20 லட்சத்துக்கான காசோலையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆசிய பெண்கள் ஸ்னூக்கர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை அனுபாமா ஆசிய ஃபென்சிங் கார்ஃபெடரேஷன் ஆணைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மரியா அஷிதா ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள். ஓகேங்களா, அதனால் தமிழ்நாடுங்கிற டாப்பிக்கில் இதையும் நீங்கள் கவர் பண்ணி சேர்த்து படிச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி அல்லது வந்து பார்த்திங்கன்னா எல்என்ஜி அந்த வாயுக்கள் வந்து பயன்படுத்த இருக்கிறாங்க. இது வந்து முதல் முறை கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சேலம், கும்பகோணம் ஆகிய போக்குவரத்து கழகங்களில் தலா 2 பேருந்துகள் வீதம் 6 பேருந்துகள் வந்து 50 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து 13% வந்து பார்த்திங்கன்னா இயக்க செலவு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆய்வறிக்கையில். நமக்கு என்ன வேணும்னா டீசல் இன்ஜினுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி, ஓகேங்களா, எல்என்ஜி ரெண்டுமே பயன்படுத்தலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கேள்வி. நம்ம வந்து சிஎன்ஜின் மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம், எல்என்ஜியும் பயன்படுத்தப்படுது. அதுக்கான தமிழ் மீனிங் அதிலே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த இப்போ முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருகனடியார்களான நக்கீரர், போகர், அருணகிரிகாரர், குமரகுருபர், பாம்பன் சுவாமிகள், வாரியார் போன்ற 15 முருக அடியார்களுடைய பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்து. அடுத்து முக்கியமானது நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இதில் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் ஒரு டைம் வாட்ச் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் வந்து 10வது இடத்துலையும், சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் 9வது இடத்துலையும், நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் வந்து 10வது இடத்துலையும், பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் 10வது இடத்துலையும், அதாவது பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் 15வது இடத்துலையும், அமைதி, நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் 9வது இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது தவிர உற்பத்தி துறைகளின் வேலைவாய்ப்பு குறைந்திருப்பது வந்து புதிய கண்டுபிடிப்பு திறன் வந்து பார்த்திங்கன்னா 37.91% 15.69% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆய்வில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏ சிறப்பு வழக்கறிஞராக PN பிரகாஷ் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தொடர்புடைய வழக்குகளில் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான PN பிரகாஷ் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து குற்றவியல் சட்டங்கள், மத்திய அரசின் புலனாய்வு முகமையில் சார்ந்த சட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர். ஓகேங்களா, அடுத்து SMC மறுகட்டமைப்பு புதிய அட்டவணை வந்து வெளியிடப்படுறாங்க. பள்ளி மேலாண்மை குழுக்கு அப்படின்னு அழைக்கப்படுது, ஏன்னா SMCன்னு கொடுத்து கேட்டுருவாங்க. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளடக்கிய பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் உள்ளிட்டவர்களை 20 உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக வந்து பார்த்திங்கன்னா SMC வந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதன்படி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பதவிக்காலம் வந்து நிகழாண்டு ஜூலை மாதத்தில் வந்து நிறைவடையுது. இதில் 2024-26 ஆண்டுக்கான புதிய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க மறுகட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரு பள்ளிகளிலும் இது இருக்கும்.
தமிழ்நாடு நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களம் கண்ட கலை கண்ட கவி கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு உரம் கொண்ட உயிர் கொண்ட தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும்போது ரொம்ப உணர்ச்சி பெருக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஜூலை 18 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாதுன்னு. அதனால தான் மறுபடியும் மார்க் பண்ணி சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது நபார்டு வங்கியோட 43வது நிறுவன தினம் வந்து கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நபார்டு வங்கியோட பயன்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அர்த்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். தமிழகத்தில் கிராமங்களை மேம்படுத்த நபார்டு வங்கி மாநில அரசுடன் இணைந்து சுய உதவி குழுக்களை இணைப்பு திட்டமும் உழவர் கடன் அட்டை, இந்த ஒரு வார்த்தை தான் முக்கியம், ஓகேங்களா. உழவர் கடன் அட்டைகளை எந்த வங்கி வழங்குதுன்னு உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும், சரிங்களா. நபார்டு வங்கி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை திட்டங்கள் போன்றவை பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா டி. கிருஷ்ணகுமார் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார், ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளை வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த மக்கள் தொகை வருமான அளவெல்லாம் குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி தரம் உயர்த்துவதற்கான நகர்ப்புற உள்ளாட்சி சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி சட்டப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 3 லட்சமாக இருக்கணும்னு அதில் இருந்துச்சு, அதை வந்து 2 லட்சமாக குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 30 கோடியிலேருந்து 20 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காரு. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மருந்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மொரிஷியஸில். யார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு. இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னு பேர் அதில், ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று தான், மக்கள் மருந்தகம்னாலும் ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னாலும் மக்கள் மருந்தகம் தான். இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டின் பிரதமரான பிரவீன் குமார் ஜெகநாத், எதிர்க்கட்சி தலைவர் அரவிந்த் புலல் அவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் திறந்து வச்சுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் வந்து பார்த்திங்கன்னா மொரிஷியஸில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா மொரிஷியஸோட பிரதமர் பிரவீன் குமார் ஜெகநாத்தும் உடன் கூட்டாக இணைந்து அமைச்சர் ஜெய்சங்கரும் சேர்ந்து திறந்து வச்சுருக்காரு. இந்த திட்டம் 2008ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. மக்கள் மருந்தக திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் 2008ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2015ஆம் ஆண்டு தான் இந்த திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டு தற்போது 10,000 மக்கள் மருந்தகங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் பேர் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவால், காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் வந்து மனோஜ் சின்ஹா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விகிதம் வந்து 11%, குழந்தைகளுக்கு எதிரான மற்ற குற்றங்களின் இதை வந்து பார்த்திங்கன்னா 34% உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம நேற்று நியூஸ்லேயும் பார்த்துருக்கோம். அதனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மகளிருக்கான 9வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்குது. இதுக்கும் கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர் தான் வந்து கேப்டனாக இருக்காங்க. ஃபிஃபா தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் கால்பந்து அணிகளுக்கான ஃபிஃபா சர்வதேச தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வந்து தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. பிரான்ஸ் வந்து 2ஆம் இடத்திலும், ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் இருக்குது. இதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 124வது இடத்துல இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 100 இடங்களுக்குள்ளாக இருந்தது, 99வது இடத்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ கடைசி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதியில் வந்து வாய்ப்பு இழந்த ஒரே காரணத்தினால 124வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. செக் குடியரசில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறும் உலக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கும் முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த ரைடர் கவின் கிண்டால் அவர் தான் பெற்றிருக்கிறார், ஓகேங்களா. செக் குடியரசில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறும் உலக சூப்பர் பைக் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்தியர் ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோடீஸ்வரன் சிங் வந்து பதவியேற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியேற்பு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சங்ககால பாடல் ஒன்றை குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்புரையாற்றிருக்கிறார் நீதிபதி ஆர் மகாதேவன். இவர் வந்து 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை வந்து பதவியில் இருப்பார், ஓகேங்களா. ஐரோப்பிய யூனியன் நிர்வாகப் பிரிவின் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக உர்சுலா வோன்டைன் லேயன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன், ஓகேங்களா. இது முக்கியமானது. ஐரோப்பிய யூனியனில் 27 உறுப்பு நாடுகள் இருக்குது. இதனுடைய மீண்டும் தலைவராக இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்லாம் கிடைக்கும், அதில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.